தேனி முல்லைப்பெரியாறு அணையில் நீர்த்திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதை அடுத்து முல்லைப்பெரியாற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சத்யராஜ். சத்யராஜ், விடுக்கப்பட்டிருக்கும் எச்சரிக்கை குறித்தான விரிவான விவரம் என்ன? நிச்சயமா கௌதமி, அதாவது முல்லைப்பெரியார் அணையிலிருந்து 1200 கனஅடி தண்ணீர் கடந்த ஒரு வாரமாக திறந்து விடப்பட்டுள்ள சூழலில் இன்று பார்த்தோம் என்றால் 1622 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் பார்த்தோம் என்றால் லோயர் கேம்ப்ல இருந்து கூடலூர் வழியாக உத்தமபாளையம் வழியாக வைகை அணை சென்று கூடிய முல்லை பெரியாற்றில் பார்த்தீங்கன்னா தற்போது தண்ணீரின் வரத்து அதிகரித்து ஆக்ரோஷமாக சென்று வருகிறது. குறிப்பாக உத்தமபாளையம் முல்லை பெரியாற்றில் தண்ணீரின் வரத்து அதிகரித்து செல்வதால் அந்த தண்ணீரானது ஆர்ப்பரித்து செல்வதை கருத்தில் கொண்டு தேனி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தொடர்ந்து எச்சரிக்கை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டு வருகிறது. இன்று சனிக்கிழமை மற்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு முல்லை பெரியாற்றில் குளிப்பதற்காக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் செல்வது வழக்கமா இருக்கும். அதனால பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆற்றின் ஆழமான பகுதிக்கு சென்று குளிக்க வேண்டாம் என்றும், பொதுமக்கள் விவசாயிகள் தங்களது கால்நடைகளை குளிப்பாட்டவோ துணித வைக்க கூடாது என்றும், கரையோரங்களில் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்கள் மீன் பிடிக்க கூடாது என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. தற்போது பார்த்தோம் என்றால் உத்தமபாளையத்தை பாய்கிற முல்லை பெரியாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து ஆக்ரோஷமாக சென்று வருகிறது. இந்த நீரானது சீலைம்பட்டி வழியாகவும் சென்று வைகை அணையை சென்று அடைகிறது. தொடர்ந்து பார்க்கும்போது பார்த்தோம் என்றால் துள்ளியாறு, சுரங்கனார் பால்ஸ் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய சாரல் மலைகளை சார்ந்து அந்த தண்ணீரின் வரத்து அதிகரித்து தற்பொழுது முல்லை பெரியாற்றில் தண்ணீர் வெள்ளம் போல காட்சியளித்து செல்கிறது. இதனால் தான் கடந்த ஒரு வார காலமாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பு நலன் கருதி ஆற்று பகுதிக்கு ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.